பாஜகவின் தலைமை தேர்தல் அலுவலக திறப்பு நிகழ்ச்சியில் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சேவைக்கு தான் நம்ம கட்சியினுடைய அடித்தளம் என்பதால் எல்லா இடத்திலும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்கின்றோம். அது ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை விழாவாக இருக்கட்டும், சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய வெள்ளமாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட முதல் மனிதனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தன்னால் இயன்றதை எடுத்து சென்று அந்த மக்களுக்கு விநியோகிப்பார். அதுவும் குறிப்பாக சென்னையில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே செய்த பணி என்பது மிகப்பெரிய பணி. தண்ணீரிலிருந்து, பாலிலிருந்து, பிரெட்டிலிருந்து, பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து, அரிசியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் சென்னையை பொறுத்தவரை மிக சிறப்பான பணியை வெள்ளத்திலே மக்களுக்காக நின்று செய்தார். இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சி மே 2021 பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாகவே நாம் இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசி மக்களுக்காக போராடி அரசினுடைய மனப்பாங்கை பல இடத்திலே மாற்றி அரசு சில இடத்துல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அரசை கொண்டு சென்று எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றோம். இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார், எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தயாராக நாம் இருக்கின்றோம், தயாராக மக்களும் இருக்கின்றார். ஐயா, இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய யாத்திரை, நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த யாத்திரையில வேறு வேறு இடத்துல, சில தலைவர்கள் எல்லா இடத்துல, சில தலைவர்கள் அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எங்கெல்லாம் வர முடியுமோ வந்திருக்காங்க. வேறு வேறு பணிகளுக்கு இடையில இந்த யாத்திரையில பங்கேற்றிருக்காங்க. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் கிடைத்த நேரத்தில் வந்திருக்கின்றார். அதே போல தொண்டர்களும் எல்லா இடத்திலும் வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கட்சி 183 தொகுதிகளை தாண்டி இருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு கட்சியுமே தொகுதியாக போய் மக்களை சந்தித்து ஒரு சட்டப்பேரவை தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்ற 100 பேரை கண்டுபிடிச்சு அவங்கள பேசி அதிலே 10 பேர்த்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த 10 பேர்த்துல 2-3 பேர்த்த பேச வைத்து அதன் பிறகு உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் ஒரு தொகுதியில போட்டு ஒரு தொகுதியில மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் கேம்ப் போட்டு ஒரு தொகுதியில யாத்திரை இல்லாத இன்னொரு சந்திப்பு, குறிப்பாக விவசாயிகள் சந்திப்பு ஒரு இடத்துல இருக்கலாம், சுயதொழில் குழு சந்திப்பு ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு இடத்துல மாணவ மாணவிகள் சந்திப்பு இருக்கலாம், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வியாபாரிகள் சந்திப்பு இருக்கலாம், வணிக துறையில் இருக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கலாம், ஒரு இடத்துல இன்டெலெக்சுவல் சந்திப்பா இருக்கலாம், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் இன்ஜினியர் சந்திப்பு ஒரு இடத்துல நடத்தினாங்க, ஒன்லி இன்ஜினியர்ஸ் மட்டும் நடத்தினாங்க, எத்தனையோ இடத்துல டாக்டர் சந்திப்பு நடத்திருக்காங்க. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த யாத்திரை என்பது ஏதோ நம்ம ரோட்டில் நடந்து போனோம் மக்களை சந்திக்கிறோம் என்பதை தாண்டி இந்த யாத்திரை காலையிலிருந்து இரவு வரை பல தரப்பட்ட மக்களை சந்திக்கிறது. ஆட்டோ டிரைவர் சந்திப்பு ஒரு தொகுதி நடத்தினாங்க, 1000 ஆட்டோ டிரைவரை வச்சு ஒரு சந்திப்பு மட்டும் நடத்துறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த யாத்திரையிலே நாம் சந்தித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். 234வது தொகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். 200வது தொகுதி சென்னைக்கு கொடுக்க வேண்டும், சென்னையில இருக்க வேண்டும் என்பதற்காக 200வது தொகுதி வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி சென்னைக்கு நம்ம வர்றோம். 234வது தொகுதி கடைசி தொகுதி நம்முடைய திருப்பூரில் முடித்துவிட்டு பல்லடத்தில் இதனுடைய நிறைவு விழா கொங்கு பகுதியில் இருக்குல்லையா. கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லா பகுதியும் தொட்டிருக்கின்றோம், எல்லா மக்களையும் சந்தித்திருக்கின்றோம், எல்லா தரப்பட்ட மக்களுடைய கருத்தை கேட்டிருக்கின்றோம். அதனால் நமக்கு தெரியும் களம் எப்படி மாறி இருக்கிறது என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தலைவனுக்கும் நிச்சயமாக தெரியும். அவ்வளவு மக்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால் சகோதர சகோதரிகளை நாம் தெளிவாக இருக்கின்றோம், மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். 2024 தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏன் இது நடக்குது? ஏன் நடக்குது? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the last straw on the camel's back. ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து அது மேல வெயிட் ஏற்றலாம், தாங்கும். தமிழகத்தில் ஊழல் ஓடலாம், ஓரளவுக்கு தாங்குவோம். குடும்ப ஆட்சி ஓரளவுக்கு தாங்குவோம். ஜாதி அரசியல் ஓரளவுக்கு தாங்குவோம். அடாவடித்தனமான அரசியல் ஓரளவுக்கு தாங்குவோம். அந்த ஒட்டகத்தின் முதுவின் மீது வெயிட் ஏத்த ஏத்த தாங்கிட்டே இருக்கும். கடைசியாக இதுக்கு மேல ஏத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வருங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக். அவ்வளவு வெயிட் ஏறி முதுகு உடையாம நிற்கக்கூடிய அந்த ஒட்டகம் கடைசியா ஒரே ஒரு குச்சி எடுத்து மேல வச்சீங்கன்னா முதுகு உடைச்சு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை ஊழலாட்சி, குடும்ப ஆட்சி, ஜாதி அரசியல், அடாவடித்தனமான அரசியல் என்பது
அந்த ஒட்டகத்தின் மீது முதுவின் மீது ஏற்றுவதை போல தமிழக மக்களின் மீது சுமையாக பாரமாக ஏற்றி ஏற்றி வச்சிருக்கிறார். இத்தனை நாள் நாம என்ன சொல்றோம், ஐயோ உடையிலேயே நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தானே, மக்கள் ஊழல் அரசியல் ஏத்துக்கிட்டாங்க தானே, நம்ம நல்லா தான் இருக்கோம். ஐயோ உடையிலேயே மக்கள் குடும்ப ஆட்சி ஏத்துக்கிட்டாங்க தானே, ஐயோ உடையிலேயே மக்கள் ஜாதி அரசியல் ஏத்துக்கிட்டாங்க, ஐயோ உடையிலேயே மக்கள் அடாவடித்தனமான நமக்கு தெரியும். அது உடைகின்ற நேரத்துல கடைசி குச்சியை வைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா வெயிட் அந்த கேமலை உடைத்து காட்டும்.